அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி வகுப்புகள் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் ஒருங்கிணைக்கும் தொடர் நிகழ்வில் இன்றைய தினம் 85வது வகுப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதும் அனைவருக்குமான வகுப்பு தமிழ் பாடத்தில் நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, நாகலூர் கீழ்வேலூர் ஒன்றியம், தேசிய ஆசிரியர் சங்கத்தில் கோட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்கின்றேன். நாம் கடந்த முறை இந்த சொல்லிசை அளபடை இதோட நம்ம நிப்பாட்டியிருந்தோம். இந்த அளபடைகள் மொத்தம் 3 நம்ம பார்த்துருந்தோம். அதை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். எழுத்து, சார்பெழுத்துக்களில் 10, அதில் முதலாவதாக வரக்கூடியது உயிரளபடை. எழுத்துக்களில் மேஜராக 2 பார்ட், அதில் சார்பெழுத்துக்கள், முதலெழுத்துக்கள், சார்பெழுத்துக்களில் 10 வகை. அதில் முதலாவதாக வரக்கூடியது உயிரளபடை. இந்த உயிரளபடையில் 3 வகை: இன்னிசை, செய்யுளிசை, சொல்லிசை. இதை நம்ம பார்த்துருக்கோம். உயிரளபடைனா என்ன? உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். எந்த உயிரெழுத்துக்கள்? உயிர் நெட்டெழுத்துக்கள் அதனுடைய அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதனுடைய இனமான குற்றெழுத்துக்கள் அதன் பின்னால் வரும். இதுதான் உயிரளபடை. நமக்கு தெரியும், உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள், நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அவை நீண்டு ஒலிக்கும் போது அதனுடைய இணை எழுத்து. இப்போ நெடில் ஆ அப்படின்னா பக்கத்தில் குறில் ஆ, நெடில் ஈ அப்படின்னா பக்கத்தில் குறில் ஈ. இதே போல நீண்டு ஒலிக்கிறது தான் உயிரளபடை. இதில் 3 இருக்கு. முதலாவதாக செய்யுளிசை அளபடை. இதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இதை கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயமும் இதோட தொடர்புடையது தான். செய்யுளில் ஓசை குறையும் போது நம்ம பார்த்துருக்கோம், ஒவ்வொரு செய்யுளுக்கும் அந்த ஓசை இருக்கு அப்படின்னு. அகவல ஓசை, சப்பல ஓசை. அதுபோல ஒவ்வொரு செய்யுளுக்கும் இத்தனை மாத்திரைகள், இந்த கணக்கீடுகள் எல்லாம் இருக்கு. அப்படி அதில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறது தான் செய்யுள் இசை அளபடை. இதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம குறிப்பு எடுத்திருப்போம். மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துருக்கோம். அநேகமாக இந்த 3ல இருந்து தான் வரலாம். இந்த 3 உதாரணங்கள்: செய்யுள் இசை அளபடை, இசை நிறை அளபடை. மொழி முதல்ல வரும்போது ஓதல் வேண்டும். உரா அற்குறி நோய், மொழி இடையில வரும். நல்ல படா பறை, மொழி இறுதியில வரும். இதை குறிப்பெடுத்துக்கோங்க. அதிகபட்சம் இவைதான் வருவதற்கான வாய்ப்பு. இதுல ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு இது என்ன வகை அளபடை அப்படின்னு கேட்டா செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு நம்ம தெளிவா எழுதிடலாம். இந்த 3க்கு தான் அதிகமான வாய்ப்பு. அடுத்தது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் ஒரு இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க முதல்ல தூ அப்படிங்கிற நெட்டெழுத்து தானே இருக்கு. ஊங்கிற நெட்டெழுத்து தான் இருக்கு, உயிரெழுத்து. தூல உயிரெழுத்து இருக்கு, இத்து பிளஸ் ஊ நெடில், அதுதானே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல நினைப்போம். அப்ப நெட்டெழுத்து தானே அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அது என்ன? கெடுப்பதும் குறில் எழுத்து தான். அப்ப குறில் எழுத்து தூ, குறிலெழுத்து தூ தூ அப்படின்னு நெட்டெழுத்தா மாறி, அது பத்தாதுன்னு பக்கத்திலேயே அதனுடைய இனமான உயிரெழுத்து, இனமான குறில் உயிரெழுத்து வந்திருக்கு. இதுதான் இன்னிசை அளபடை. இதற்கும் இந்த குரல் தான் அதிகபட்ச வாய்ப்பு. இன்னிசை அளபடைக்கு கெடுப்பதுவும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இன்னிசை அளபடை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது சொல்லிசை அளபடை. நசையி, விருப்பம்ங்கிறது விரும்பி அப்படிங்கிற மாறுது. இது சொல்லிசை அளபடை. விருப்பம் விரும்பின்னு மாறுது, நசை நசையின்னு மாறுது. சொல்லிசை அளபடை. இதற்கான அதிகபட்ச வாய்ப்புகளும் இந்த குரல் தான். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ஒற்றளபடை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செய்யுள் இசை அளபடை, இசை நிறை அளபடை, அது உயிரெழுத்து, அது ஓசை குறையும் போது. அதே தான் இங்கேயும் செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக ஞான நமன அதனுடைய இடையின மெல்லின எழுத்துக்கள், அதனுடைய ஒற்றெழுத்து எரள வழல, அதுல ராவும் ராவும் இல்லை, அதை விட்டுடுங்க, மிச்சம் 4. ஞன ஞமன எரள வழல, இதுல ர இந்த 2 எழுத்தையும் விட்டுடுங்க. இவற்றின் ஒற்றெழுத்து இந்த 10, அதுல ஒரு 6, இதுல ஒரு 4. இந்த 10 எழுத்தும் கூடவே அகேனம், நம்ம அக்கண்ணான்னு சொல்லுவோம், ஆயுத எழுத்து அகேனம், அதுவும் அளவெடுப்பது ஒற்றளபடை. இதுவும் செய்யுள்ளதான் வரும். இது எல்லாமே செய்யுள்ளதான் வருது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எங்கிறைவன் எஹிலங்கிய கையராய் இன்னுயர் குறிப்பெடுத்துக்கிறோம். அளபடையில ஒற்றளபடைக்கான வாய்ப்பு குறைவு, ஆனா வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. எங்கிறைவன் எஹிலங்கிய, இது ஒற்றளபடை. இந்த எழுத்துக்களை குறிப்பெடுத்துக்குங்க. அடுத்தது சொல். சொல் நமக்கு தெரியும். ஒரு எழுத்து ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். முக்கியமான விஷயம் இதுல எதுன்னா பொருள் தரும் வகையில் பொருள் இருக்கணும், அதுதான் சொல். 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்துருது, அதுக்கு பொருளே இல்லை, அப்ப அது சொல்லாகாது. இந்த சொல் அப்படிங்கிறது 2 திணைகள், 5 பால், 3 வகை இடங்கள், உலக வழக்கு, செய்யுள் வழக்கு, வெளிப்படை குறிப்பாக விளங்கும் அப்படிங்கிற குறிப்பை பார்த்துக்கிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய குறிப்புகள் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. சொல்ங்கிறது 2 திணை, உயர்திணை அகிரிணை, 5 பால், ஆண்பால் பெண்பால், ஒன்றன்பால் பலவின்பால், இது போல. அடுத்தது 3 வகை மொழி. மொழி மொழியப்படுவது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. 3 வகை மொழி: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு மொழி 3 வகையாக அமையும். அதுக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தை பார்த்துக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. இப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னா அது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் வரும். அப்ப சொல்லுங்கிறதுக்கான வரையறை வேற, மொழிங்கிறதுக்கான வரையறை வேற. சொல்லுங்கிறது எழுத்துக்கள் சேர்ந்து நிற்பது, மொழிங்கிறது சொற்கள் சேர்ந்து நிற்பது. அது தனியாகவும் நிற்கலாம். சொல்லுங்கிறது எழுத்துக்கள் சேர்ந்து நிற்பது, அந்த எழுத்து தனியாகவும் இருக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சொல் என்பது ஒரு எழுத்தோ பல எழுத்துக்களோ சேர்ந்து நின்று பொருள் தருவது. மொழிங்கிறது ஒரு சொல்லோ பல சொல்லோ சேர்ந்து நின்று பொருள் தருவது. அதுல தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. கண், படி, கண்ணன் படித்தான். இந்த பகுபதம் பகாப்பதம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் என்னன்ட்டு. இந்த கண் அப்படிங்கிறத இதுக்கு மேல பகுக்க முடியாது, கண்ணன்கிறத நம்ம பகுக்க முடியும்.
கண் படி, இதுக்கு அர்த்தம் இருக்கு, இது ஒரு பொருள் தருது, அப்போ இது ஒரு தனிமொழி. கண்ணன், இதுல என்ன பொருள் இருக்கு? ஒரு கேள்வி கேட்கிறோம், யார் வந்தா, யார் வந்தது? கண்ணன். அப்போ இது ஒரு மொழிதான், இதுக்கு ஒரு பொருள் இருக்கு, மொழியப்படலாம், இப்படி மொழியப்படலாம். கண்ணன் என்ன செய்தான்? படித்தான், இதுக்கும் பொருள் இருக்கு, இது தனிமொழி, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது தொடர்மொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி சொல், அது தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கண்ணன் தனிமொழி, படித்தான் தனிமொழி, வந்தான் தனிமொழி, அது ரெண்டும் சேர்ந்து வருது, கண்ணன் வந்தான் தொடர்மொழி. மலர் தனிமொழி, சென்றாள் தனிமொழி, மலர் வீட்டுக்கு சென்றாள் தொடர்மொழி. மொழியில 3 இருக்கு, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இப்ப பொதுமொழி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல் பிரிந்து நின்று இன்னொரு பொருள். சொல்ல பிரிச்சு தொடர்மொழியாக்குனா அதுக்கும் அது பொருள் தருது, அப்போ அது பொதுமொழி. உதாரணத்தை பார்த்தா நமக்கு புரியும். 8, இந்த 8 எல் தூன்னு பிரிக்கலாம். வேங்கை, வேம் கை, இப்படியும் பிரிக்கலாம். 8 தனிமொழியா இருந்தா 8ங்கிற நம்பரை குறிக்கும். வேங்கை தனிமொழியா இருந்தா வேங்கை எனும் மரத்தை குறிக்கும். இதை 8 அப்படிங்கிறத எல் தூ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சா அதுக்கு எல்லை உன், எல்லை உன் அப்படின்னு பொருளாகும். வேங்கை இதை பிரிச்சோம்னா வேம் கை, வேகும் கை, வேகின்ற கை, இப்படி பொருளாகும். இப்படி தனியாகவும் பொருள் தருது, தொடர்மொழியாகவும் பொருள் தருது. அப்படின்னா அது பொதுமொழி. தனிமொழியாகவும் பொருள் தருது, தொடர்மொழியாகவும் பொருள் தருது. அப்படிங்கும்போது அது பொதுமொழியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயரானது எண், இடம், காலம், பால் இதை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். மீண்டும் புரிஞ்சுக்கிறோம், ஒரு வினை சொல், ஒரு வினை, அதை குறிக்கக்கூடிய பெயர், அது எண், இடம், காலம். இடம்னா என்ன? தன்னிலை, முன்னிலை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. காலம் 3 காலம். பால் இது எதையுமே குறிக்கல, குறிப்பாவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். உதாரணம், ஈதல், இதுல எண் இல்லை, இடம் இல்லை, காலமும் இல்லை, பாலும் இல்லை, அப்போ இது தொழில் பெயர். தொழில் பெயர் புரிஞ்சுக்கிறோம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர். எண், இடம், காலம், பால் இத குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். ஈதல், நடத்தல் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது விகுதி பெற்ற தொழில் பெயர். வினை அடி அதோட விகுதி சேர்வதால உருவாகக்கூடிய பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். வினையடி எது?
நம்ம ரூட் வேர்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். வினையடி. நட, அதுக்கு விகுதி தல், நடத்தல். வாழ், கை, வாழ்க்கை. ஆள், அல், ஆளல். அப்போ இது எல்லாமே விகுதி பெற்ற தொழில் பெயர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சார் அப்பனா இந்த நடத்தல்ங்கிறது நட அப்படிங்கிறது தானே, இதுவும் விகுதி பெற்ற தொழில் பெயர் தானே? ஆமாம், இது தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர். நட அப்படிங்கிறது தொழில் பெயரா? ஆமா. ஆனா இதுல காலம் இருக்கா? இருக்கு. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும். அடுத்தது, ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நட வினையடி நடை, நடத்தல், இந்த விகுதிகளை ஏற்கும். ஓகே. அடுத்தது, எதிர்மறை தொழில் பெயர். நடவாமை, கொல்லாமை, கொல்லல், கொல்லாமை, நடத்தல், நடவாமை. நடத்தல், கொல்லல், இது விகுதி பெற்ற தொழில் பெயர். நடவாமை, கொல்லாமை எதிர்மறை தொழில் பெயர். ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நடங்கிறது என்ன அப்படின்ட்டு. அதுதான் இங்க வருது. முதநிலை தொழில் பெயர். நடங்கிறதும் தொழில் பெயர் தான். ஆனா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராக இருக்கும். இது முதல்நிலை தொழில் பெயர். தொழில் பெயருக்குள்ள இத்தனை இருக்கு. விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்தது இப்ப பார்த்த எதிர்மறை தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர் குறிப்பெடுத்துக்கிறோம். முதநிலை தொழில் பெயர். முதநிலைன்னா என்ன? வினை பகுதியே தொழில் பெயராகும். வினையடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. இத முதல் நிலை தொழில் பெயர்னு சொல்றோம். தட்டு, நட, உரை, அடி, இது எல்லாமே தொழில் பெயர். குறிப்பா முதநிலை தொழில் பெயர். தட்டாமை, உரையாமை, அடிக்காமை, இதுவும் தொழில் பெயர். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த எதிர்மறை தொழில் பெயர். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்தம் 3 தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிதா போயிடும். எதிர்மறை தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர். இந்த 3 சேர்ந்து தொழில் பெயருக்குள்ள வரும். முதநிலை திரிந்த தொழில் பெயர். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரக்கூடிய தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கெடுதல், கெடு, இதான் அதனுடைய முதல்நிலை. ஆனா அது கேடுன்னு மாறுது. சுடுதல், சுடுதான் இதனுடைய முதல்நிலை. ஆனா சூடுன்னு மாறுது. அப்போ இது முதநிலை திரிந்த தொழில் பெயர். இந்த முதநிலை திரிந்த தொழில் பெயருக்கு கேடு, சூடு, இது ரெண்டும் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல பார்த்திருந்தோம், அதுலயும் இதுதான் வந்தது. அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரினுடைய தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வினைமுற்று பெயரின் தன்மையை
அடைந்து. வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும். வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது போல வர்றத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரி, இது ரெண்டுக்கும் வித்தியாசம். தொழில் பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம்னா இது நம்ம புரிஞ்சிக்க முடியும். வினை பெயர் தன்மையாகி வினையையே உயர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். வந்தவர் அவர்தான். அப்ப இதை யார் செய்யறாங்களோ அவங்கள குறிக்குது வினையாளனையும் பெயர். வந்தவர் இது தொழில் பெயர். காலம் காட்டாது. பாடுதல் காலம் காட்டாது. பாடியவள் காலம் காட்டும். பாடியவள் அவள்தான். படித்தவர் அவர்தான். அப்போ இதுல காலம் இருக்கும். படற்கைக்கே உரியது. பாடுதல் படித்தல். பாடியவன் நான் சொல்லலாம், மூவிடத்திற்கும் உரியது. பாடியவன் நீ சொல்லலாம். பாடியவள் அவள் சொல்லலாம். அப்போ இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் தொழில் பெயர்னா என்ன, பாடுதல் படித்தல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் தொழில் பெயர். வினை மட்டும்தான் முக்கியம். காலம் காட்டாது, படற்கைக்கு உரியது, வினையாளனையும் பெயர். யாரு அந்த தொழிலை செய்யறாங்களோ அந்த கருத்தாவை குறிக்கும். காலம் காட்டும், மூவிடத்திற்கும் உரியது. இதை நமக்கு குறிப்பிடுத்துக்கிறோம். இப்போ கட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுங்கிறது என்ன? யாராவது ஒருத்தர் தொழில் பெயர். இந்த கட்டுங்கிறது என்ன? யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க. விகுதி பெற்ற தொழில் பெயரா, முதநிலை தொழில் பெயரா, முதநிலை திரிந்த தொழில் பெயரா? முதல்நிலை தொழில் பெயர். சுஜாதா மேம் அருமை. முதல் நிலை தொழில் பெயர். கட்டு சொட்டு ரெண்டுமே அதுதான். இப்ப வழிபாடு இது என்ன? வழிபாடுங்கிறது என்ன? ஓகே, நிறைய பேர் சொல்றீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ரெண்டாவது கேள்வி, வழிபாடுங்கிறது என்ன? இதுவும் தொழில் பெயர் தான். யோசிங்க. முதல் நிலையா, எதிர்மறையா, விகுதி பெற்றவா? யோசிங்க. முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அருமை. முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் ஒருத்தங்க தான் சொல்லியிருக்காங்க. உமா மேம் சூப்பர். வழிபடு, வழிபாடு. கெடு, கேடு, இது ரெண்டுமே முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். பாடுதல், பாடுதல் இது என்ன? விகுதி பெற்ற. சுஜாதா மேம் அருமை. விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது எல்லாமே தொழில் பெயர் தான். முதல்நிலை திரிந்தது, முதல்நிலை தொழில் பெயர், விகுதி பெற்ற தொழில் பெயர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 4ல கேட்டிருக்காங்க, வினையாளனையும் தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும். தொழில் பெயர், வினையாளனையும் பெயர். தொழில் பெயர், வினையாளனையும் பெயர். யார் சொல்றீங்க கரெக்டா? இது கொஞ்சம் டஃப் தான். ஆப்ஷன் சாகுல் சார் சூப்பர். டி.
அருள்மொழி சார், அருமை. டி. ஓகே. ஏன் ரூல் தொழில் பெயர் காலம் காட்டாது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாடிய அப்ப அது கிடையாது. கேட்டவர் அது வினையாளனையும் பெயர், அப்ப அது வராது. பாடல் அது தொழில் பெயர், மாற்றம் இல்லை. ஆனா வினையாளனையும் பெயர் இது. பாடியங்கிறது வினையாளனையும் பெயர் இல்லை. ஆப்ஷன் ஆ லாங்கா. ஆப்ஷன் பி அது வினையாளனையும் பெயர் அல்ல. அப்போ பாடல் கேட்டவர் அதுதான் சரி. இதை நம்ம தெளிவா வந்துட்டோம்னு நினைக்கிற நிறைய பேர் சரியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. உடுப்பதுவும் உண்பதுவும் என்ன அளபடை? உடுப்பதுவும் உண்பதுவும் என்ன அளபடை? 3 அளபடை பார்த்தோம். செய்யுளிசை, அதனுடைய இன்னொரு பெயர் இசை நிறை, இன்னிசை அளபடை. மாலா, திருமதி மாலா அவர்கள். ஓகே, ஜெயந்தி மேம், இன்னிசை, அருமை. உடுப்பதும் அது இசைக்காக அந்த அளவே தேவையில்லை, பொருத்தமான அளவுல இருந்தாலும் அந்த இசைக்காக நீண்டு ஒழிச்சிருக்கு. அப்போ உடுப்பதும் உடுப்பதும் உடுப்பதுவும் அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ அது இன்னிசை அலைப்படை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை. மரம் அப்படிங்கிற சொல் 11 இடங்கள்ல இருக்கு, அதனுடைய பொருள் மாறுபடுது. சுந்தர கவிராசர் அவங்க எழுதின தனிப்பாடல் திரட்டுல உள்ளது. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். 11 அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. முதல் மரம் அரசன், இரண்டாம் மரம் மா குதிரை, அடுத்த மரம் வேல், அடுத்த 4ம் 9வது வந்திருக்கிறது அரசன், புலி, வேல். இப்படி 11 அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி யுணர்ந்தின் புருவோமே. ஓதி யுணர்ந்து இன்புருவோமே, இதுதான் இது. இதுல நிறைய பிழைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல நிறைய பிழைகள் இருக்கு. தேனிலே அந்த நகரம் தன்னகரம் வரணும், தன்னகரம் வந்திருக்கு, தன்னகரம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம இதில் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, கூட்டப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிதுதான். கல், கல் கூட்டமாக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? கல் குவியல், கற்குவியல். பழம் கூட்டமாக இருக்கு, பழக்குலை. புல் நிறைய இருக்கு, சேர்ந்து இருக்கு, புற்கட்டு. ஆடு நிறைய இருக்கு, ஆட்டு மந்தை. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் எளிதா உள்ளது. அதுல வரக்கூடிய எண் நம்ம ஏற்கனவே இதுக்கு அதற்கான ஒரு குறிப்பு நம்ம கொடுத்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் திரு சேதுமணி மணியன் எழுதினது. தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன் அவர்கள் எழுதியது. பச்சை நிழல், திரு உதயசங்கர் அவர்கள் எழுதியது. ஏன் இதை குறிப்பிடுத்துகிறோம்? ஏன்னா புத்தகத்தை தாண்டி வினாக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதை மட்டும் குறிப்பிடுத்துக்கிறோம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன். பச்சை நிழல், உதயசங்கர். குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது உயிரின் ஓசை, காற்று மாசுபாடு, இயற்கை ஆற்றல், தொகைநிலை தன்மைக்கேற்ப தொடர்களை புரிந்து கொண்டு பயன்படுத்துதல்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கு. நுழையும் முன் பகுதி, உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை, நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கை, மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன், அதே போல இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல், உயிரை உள்ளிருத்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு பேசினால், அந்த தன்மையில தான் இந்த பகுதி நம்மள்கிட்ட இருக்கு. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழ் பகுதிகளில் நிறைய பாடம் நம்ம எடுக்கிறது வேற, புத்தகத்தில் இருக்கிறது வேறன்னு சொல்லியிருக்கீங்க. நாம் அதற்கான விளக்கம் பல முறை கொடுத்துருக்குறோம். போட்டித் தேர்வுகளுக்கான அரசு அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை புதிய பதிப்பில் இருந்து அவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அந்த பாடங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதனால சார் இது இல்லை, இந்த பாடத்துக்கு பதிலாக அதுல அந்த பாடம் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இந்த பாடம் ஏற்கனவே உள்ள புத்தகத்துல இருக்கு. இது போட்டித் தேர்வுக்கான புத்தகம் அப்படிங்கிறத தமிழக அரசு வரையறை செய்திருக்கு. நம்ம இந்த பகுதியை நம்ம படிச்சிடறோம். இது எல்லாமே இந்த காற்று சொல்றது மாதிரி இருக்கு. இதுல எது எது முக்கிய பகுதி? தொல்காப்பியர் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். குறிப்பெடுத்துக்கிறோம். காற்றுன்னு நம்ம பாட தலைப்பு நம்ம போட்டுக்கிறோம். புரிகிறதா, கேட்கிறதா என் குரல்? காற்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதுல முதல் குறிப்பு, தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். அதே போல திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். இது நமக்கு தெரியும் இயல்பா. ஔவையார் அவங்க வாயுதரணை எனும் அதிகாரத்துல வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஔவை குரல், வாயுதாரணை எனும் அதிகாரம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடை காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. கிழக்கில் இருந்து வீசும்போது கொண்டல், குறிப்பெடுத்துக்கிறோம். அதனுடைய தன்மை குளிர்ச்சி. இதை மட்டும் குறிப்பெடுத்துக்கிறோம். மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று. குடக்கு அது கோடை. மேற்கு குடக்கு கோடை. கோடைங்கிறத கோடை காற்றுன்னு எழுதி, மேற்கு ஒரு கோடு போட்டு ஹைஃபன் போட்டு குடக்கு கோடை காற்று அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வெப்பமானது. அடுத்தது வடக்கு வாடை காற்று. இது வா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று. இது இதமானது. ஏன்னா ஆறு, மலை, பள்ளத்தாக்கு இதெல்லாம் தாண்டி வர்றதுனால. வண்டொடு புக்க மணவாய் தென்றல், சிலப்பதிகாரம். ஏன்னா தென்றல் பலவித மலர்களின் நறுமணத்தையும் கூடவே வண்டுகளையும் அழைத்து வரும். அதனாலதான் வண்டொடு புக்க மணவாய் தென்றல்னு சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது, இது ஒரு சிற்றிலக்கியம், தூது வகை. இதுல நன்தமிழும் தன்பொருளை நன்னதியும் சேர்ப்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு தூது செல்வதற்கு அழைக்கிறாங்க. இந்த இது நமக்கு தெரியும். நதியில் விளையாடி கொடியில் சில தேவி தலை சீவி நடந்த இளந்தென்றலே.
திரைப்பாடலில் உள்ளது. பாய்மர கப்பல் அதிகமாக இருந்திருக்கு. இது புறப்பாடலில் வந்திருக்கு, புறநானூரில். நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ. நாம வச்சுக்கிறோம். ஹிப்பாலஸ் பருவக்காற்று. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டுல ஹிப்பாலஸ்ங்கிற கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வழியை கண்டுபிடிக்கிறாரு. அது அவர் ஒரு கிரேக்க மாலுமி. அதிலிருந்து சேர நாட்டுக்கு முசிறி துறைமுகத்துக்கு நிறைய கப்பல்கள் வந்து போகுது. இதை அந்த பருவக்காற்றுக்கு அதை கண்டுபிடித்த ஹிப்பாலஸ் அவங்க பேரையே சூட்டியிருக்காங்க. இந்த ஹிப்பாலஸ்ங்கிற பேரு சமீபத்தில் வந்த ஒரு புதினத்தில் இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம் முழுசா. இந்த ஹிப்பாலஸ்ங்கிற கேரக்டர் தான் மெயினா இருக்கும். வெண்ணிக்குயத்தியார் வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறது, கடல் புறா இல்லை. அதே போல ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உயர்த்தினார். அதற்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இந்த நம்ம குறிப்பை எடுத்துக்கிறோம். ஹிப்பாலஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து வணிக காற்றை, வியாபார காற்றை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கிறோம். அதற்கு பிறகு இதுல வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. சரி, ஓகே. அதே போல மனிதனால் மாசடையும் நான், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அட்டூழியங்கள் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாசுபடுவதால குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைவதாக யுனிசெஃப் சொல்லியிருக்கு. அதனுடைய தமிழ் பெயர் சிறுவர் நிதியம். இதை மட்டும் குறிப்பிடுத்துக்கிறோம். போல ஓசோன் புற ஊதா கதிர்களை தடுக்கிற அரணாக இருக்கு அப்படிங்கிற விஷயம். குளோரோஃப்ளோரோ கார்பன் நம்ம குளிர்சாதன பெட்டியில் இருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய கருவி. அது எப்படி அந்த ஓசோன் படலத்தை ஓட்டையிடுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹைட்ரோ கார்பன், அதுக்கு அடுத்தது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இதெல்லாம் கரைந்து அமில மழை பொழியுது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. குளோரோஃப்ளோரோ கார்பனினுடைய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது, ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாக நம்ம வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதற்கு தேவையான ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாள். இதை குறிப்பிடுத்துக்கிறோம். ஜூன் 15 உலக காற்று நாள். அடுத்தது தேவக்கோட்டை வா மூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிற தலைப்புல தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில, இது வந்து தாய்மொழினா அவங்களுடைய தாய்லாந்து மொழிக்கு பேர் தாய், அந்த தாய்மொழியில எழுதி வச்சு பாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே தமிழ் பாடல்களை அவங்க தமிழ் படிக்க தெரியாதுங்கிறதுனால அவங்களுடைய தாய்மொழியான அந்த மொழியோட பேரும் தாய் தான், அந்த மொழியில எழுதி வச்சு பாடுறாங்க. இது தனிநாய அடிகள் அவங்க கொடுத்திருக்கிற குறிப்பு. சமீபத்தில் கூட அந்த தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழா நடந்தது, அதுல இந்த பாடல்களை பாடினாங்கிற கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அது வேல்பாரி புதினத்துல ஹிப்பாலஸ் கேரக்டர் வந்திருந்தது. யாருக்காவது ஞாபகம் இருந்தா ஹேட்ரஸ் பண்ணுங்க. வேல்பாரி புதினம் முழுதாக படிச்சிருந்தா அந்த ஹிப்பாலஸ்ங்கிற கேரக்டர் வந்திருக்கும்.
யாராவது படிச்சிருக்கீங்களா? ஓகே. அடுத்தது காற்றேவா, கவிதை பேழை, பாரதியார் அவர்கள். சுமதி மேம். எஸ் சார், சூப்பர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பு பெயர். எட்டயபுரத்து ஏந்தல், இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். ஏன்னா நிறைய முறை நாம பாரதியார் அவர்கள் எழுதிய பாடல்களை நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த கட்டுரையாளர், கேலி சித்திரத்தை ஒரு புதுமையான வடிவில் கொண்டு வந்தவங்க, கருத்து படம் இதெல்லாம் உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆட்சிச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் தந்தவர், இந்தியா, சுதேசமித்ரன் போன்ற இதழ்களின் ஆசிரியர், பாட்டுக்கு ஒரு புலவன். இவருடைய கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிற வசன கவிதை, அதை பார்க்கிறோம். இந்த பாஞ்சாலி சபதத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, பாரதத்தை பாஞ்சாலியோட பார்வையில சொன்னது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகிற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிறு. உனக்கு பாட்டுக்கள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். மயலுறுத்து, மயங்கச்சை, பிராணரசம், உயிர் வழி, லயத்துடன், சீராக. இதுல மயலுறுத்து, மயங்கச்சை, பிராணரசம் இரண்டையும் குறிப்பெடுத்துக்கிறோம். லயம்ங்கிறது சீர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வசன கவிதை, இதை தமிழ்ல அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இந்த யாப்பு இந்த போன்ற விஷயங்களுக்குள்ளதான் இந்த கவிதை இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதலாக ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வெர்ஸ், கவிதை அப்படிங்கிற வடிவத்துக்கு முன்னாடி இருந்தது வசன கவிதை. இதை இதை முதல்ல தமிழ்ல அறிமுகப்படுத்தியது பாரதியார். இந்த யாப்பு இலக்கணம் இதெல்லாம் நிறைய பேருக்கு சிக்கலா இருக்கிறத உணர்ந்த பாரதியார் அந்த யாப்புலையும் அவங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அந்த யாப்பு விதிகளுக்கு உட்பட்டும் யாத்திருக்காங்க, நிறைய கவிதைகள் யாத்திருக்கார். ஆனால் அதை தாண்டி சில விஷயங்களை சொல்வதற்கு வசன கவிதை தேவைப்பட்டது. அதை முதல்ல தமிழ்ல அறிமுகப்படுத்தியது பாரதியார் அவர்கள். இந்த வசன கவிதை தான் திருப்பி புது கவிதை அப்படிங்கிற பேர்ல பின்னால் அது பல பேரால உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நாமெல்லாம் கவிதை எழுதுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நூல்வழி நம்ம பார்த்துட்டோம், தெரிந்து கொள்வோம் மட்டும் நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துப்போம். மயலுறுத்து, மயங்கச்சை, பிராணரசம், உயிர்வெளி, லயம் சீராக இருக்கிறது, அது நமக்கு தெரியும். மயலுறுத்து, மயங்கச்சை, பிராணரசம், உயிர்வெளி, இதை நம்ம கவனத்தில் வைக்கிறோம். ஆக்சுவலா தெரிந்து கொள்வோம். நம்ம ஏற்கனவே சப்போஸ் பார்த்திருந்தாலும் திருப்பி கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த யாப்பு, அந்த யாப்பு படி கவிதை யாக்குறதுக்கு, யாத்தல் அப்படின்னா கவிதை யாத்தல் அப்படிங்கிற அந்த வினைச்சொல், அதற்கான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். அதுல உள்ள விதிகளை தாண்டி உணர்ச்சி பொங்க கவிதைகளை எழுதுவதற்காக வசன கவிதை அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அப்படிங்கிற நம்ம குறிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வசன கவிதை தான் புது கவிதையாக பிற்காலத்துல உருவானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு ஏற்கனவே நம்ம குறிப்பு சொல்லியிருந்தோம். முல்லைனா காடு, காட்டுல இருக்கிறது பூதம். அப்போ முல்லைப்பாட்டு நப்பூதனார் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
நூல்வெளி முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 103 அடிகள், மொத்தமே 103 அடிகள் தான். அதுல முதல் 17 அடிகள் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆசிரியப்பா அந்த வகையில் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டுல குறைந்த அடிகள் உள்ள நூல் இதுதான். இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகன் நப்பூதனார். இதை நம்ம பார்க்கிறோம். நனந்தனை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மா அல் போல் பாடு இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்புயல் பொழிந்த சிறுபுன் மலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்டு நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலன் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னன் நன்மொழி கேட்டனம். இதுல நம்ம சொல்லும் பொருளும் பகுதியை பார்த்துருவோம். இது தமிழ் தான். இந்த சொல்லலாம் நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்லை. சங்க இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. நனந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவி தூவி, விரிச்சி நற்சொல், சுவல், தோல், இந்த குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். இதை எழுதிக்கோங்க. தேவையான உங்களுக்கு சில வார்த்தைகள் தேவைப்படும், குறிப்பெடுத்துக்கோங்க. பாடலின் பொருள் பார்க்கிறோம். அகன்ற உலகத்தை வளைத்து பெருமலை பொழிகிறது வலம்பூர் சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மழை மேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலில் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவுக்காக நற்சொல் கேட்டனர். அங்கு சிறுதாம்பு கயிற்றில் கட்டப்பட்டிருந்த இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்துவிடுவர், வருந்தாதே என்றால் இது நல்ல சொல் என கொண்டு முதுபெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுபெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். விரிச்சி அப்படின்னா நற்சொல். நின் தலைவன் பகவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மனம் தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டிர். இலக்கண குறிப்பு. மூதூர் பண்புத்தொகை, வினைதுயர் உருதுயர் வினைத்தொகை, கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். இந்த தடக்கை மட்டும் நம்ம பார்த்தரலாம். ஏன் உரிச்சொல் தொடர்? தடக்கை அப்படின்னா தடம் கூட்டல் கை. தட அப்படிங்கிறது நீண்ட அல்லது பெரிய அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதனால இது தடக்கை. இது அதிக முறை இலக்கியத்துல வரக்கூடிய வார்த்தை தான். அதனால இதை நம்ம இந்த உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல உருதுயர் வினைத்தொகை, மூதூர் பண்புத்தொகை, கைதொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். இதெல்லாம் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். பகுபத உறுப்பிலக்கணம். பொறித்த எப்படி பிரிக்கிறது? பொறி பகுதி, நம்ம வினையடி சொல்லுவோம் இல்லையா, பொறி. இத்து சந்தி,
இந்த இடைநிலை அப்படிங்கிறது காலம் காட்டும். அதுதான் இடைநிலை. காலம் காட்டக்கூடியது இடைநிலை. இறந்த கால இடைநிலை. பொறித்த, பெயரச்ச விகுதி. பொறித்து அப்படின்னா வினையச்ச விகுதி, பொறித்த அப்படின்னா பெயரச்ச விகுதி. அதை நம்ம பார்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம பொறித்த பொறித்து வித்தியாசம் நமக்கு தெரியும். விரிச்சி அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல் வந்து நன்றாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை தொழுது அந்த மற்றவங்க சொல்லக்கூடிய சொற்களை கேட்பாங்க. அவங்க நல்ல சொல் சொன்னாங்கன்னா அந்த செயல் நல்லதுல முடியும் அப்படின்னும், தீய சொல் சொன்னாங்கன்னா தீதாய் முடியும் அப்படின்னும் கொள்ளக்கூடிய வழக்கம் தான் விரிச்சி. இது சமீப காலம் வரை இந்த நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையில நிமித்தம் அப்படிங்கிற பேர்ல இருந்தது அப்படிங்கிற குறிப்பையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரி பொருள்கள். முதல் பொருள் நிலம், முல்லை, பொழுது, பெரும்பொழுது, கார்காலம், ஆவணி, புரட்டாசி, சிறுபொழுதி, மாலை. கருப்பொருள் நீர், மரம், பூ. உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், காத்திருத்தல். இப்ப நம்ம அந்த முல்லை திணையை பார்த்தோம். முல்லை காடும் காடும் சார்ந்தது, அதான் அதனுடைய நிலம். முதல் பொருள்ல ரெண்டு தான், நிலம், பொழுது. முல்லை ஒவ்வொரு திணைக்கும் உரியது. பொழுதுல பெரும்பொழுது கார்காலம், ஆவணி, புரட்டாசி. சிறுபொழுது மாலை. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். கருப்பொருள் இந்த இந்த பகுதியில் நம்ம எதை பார்த்தோம்? முல்லை நிலத்தை பொறுத்தவரையிலும் நீர், மரம், பூ. இது நம்ம எளிதாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சுனை, கொன்றை, முல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உரிப்பொருள். இந்த பகுதியில் நம்ம காத்திருக்காங்க, தலைவி வந்து காத்திருக்காங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த பாடல்ல. ஏன்னா நமக்கு இவ்வளவு டீப்பா வந்திருக்கிறது இந்த ஒரு பகுதி மட்டும்தான். ஒட்டுமொத்த பாடப்பொருள்லயே நம்ம இந்த முல்லை மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலா இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புயலிலே ஒரு தோணி ஒரு அற்புதமான புதினம். வாய்ப்புள்ளவங்க தேர்வு முடிஞ்சு வாசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புதினம். ஒரு புயல், அந்த புயல்ல பயணிக்கிற அவங்க சிக்கிறாங்க. இதுதான் அந்த கதை. அதுக்கு எதிர்த்தாப்புல நிக்க முடியாம தோற்று போகிறோம். அந்த இயற்கை நம்மளை சுருட்டி சொல்லும் போது நம்முடைய உயிர் கிட்டத்தட்ட உறையும் சூழ்நிலையில வருது அப்படிங்கிறது தான் இது. ஒரு புதினம், அதுல ஒரு காட்சி, புயல் மழை இருக்கக்கூடிய காட்சி. இந்த புதினம் வந்து எப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் நூல்வழி இருக்கான்னு பார்த்துருவோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. 1920 to 97 வரலையும் வாழ்ந்த நூலாசிரியர் திரு ப. சிங்காரம் அவர்கள் இந்தோனேஷியாவில் இருந்தபோது அந்த தென்கிழக்காசிய போர் அது நடக்குது. அந்த சூழ்நிலையில மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக கற்பனை செய்யப்பட்ட பகுதி தான் இந்த புதினம். புதினம்னா நாவல். அதுல கடற்கூத்து அப்படின்னு ஒரு அத்தியாயம், அதனுடைய சுருக்கப்பட்ட பகுதி தான் இது. இவங்க வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா போறாங்க. மீண்டும் வந்து தினத்தந்தி நாளிதழ்ல பணியாற்றுறாங்க. இவங்க அன்றைய சூழல்ல அவங்களுடைய ஒட்டுமொத்த சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பழவின் பயங்கெழு கொல்லி. இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சென்ற முறை நானே 2 வாட்டி சொல்லி நான் நடத்தினேன். இது நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. நாம ஏன் புத்தகத்தின் அத்தனை வரிகளையும் படிக்கணும்? ஏஐல கொடுத்து அதை சுருக்கி பவர் பாயிண்டா போட்டு நாம ஏன் நடத்தல? இல்ல ஒரு சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் எது நாங்க முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நாங்க ஏன் நடத்தல அப்படின்னா, அதுக்கு இந்த ஒரு வரி தான் உதாரணம். கடந்த தேர்வுல இந்த வரி வந்தது.
பல் பழப்பளவின் பயங்கெழு கொல்லி. நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை குறிக்கக்கூடிய அகநானூறு பாடல்ல உள்ள ஒரு வரி. இந்த வரியை எதுல கொடுத்திருந்தாங்கன்னா ஒற்றுப்பிழையில கொடுத்திருந்தாங்க. இதை நான் 2 வாட்டி படிச்சிருக்கேன். ஆனால் இதை நான் தப்பா தான் எழுதிட்டு வந்தேன். ஒரு மார்க் எனக்கு இதுல போயிடுச்சு. பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி. சிக்கல்லாம் கொடுக்காம முளைக்கும்னு கனவா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நடத்தினது. இதுல இந்த கொல்லிமலைங்கிறத பத்தி கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் அங்க கேட்டது இதுல இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழை என்ன. அப்போ ஒற்றுப்பிழைக்கு நிறைய வரிகள் இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல இப்படி ஒரு வரியை எடுத்து கொடுத்து இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வரிக்கும் நான் இதையே சொல்லியிருப்பேன், இதே வசனத்தை சொல்லியிருப்பேன், இதே வார்த்தைய. இப்படி ஊரை பற்றி கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு சங்க நூல்கள்ல உள்ள வரியை எடுத்து ஒற்றுப்பிழைக்கு கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களால எந்த வரியையும் கொடுத்து கேட்க முடியும். ஆனா புத்தகத்தில இருந்து தான் கேட்கிறாங்க. புத்தகத்துக்குள்ள இருந்து எந்த வரியில இருந்தும் கேட்பாங்க. இதுதான் முக்கியம். புத்தகத்துக்குள்ள இருந்து எந்த வரியிலிருந்தும் கேட்கலாம். அப்ப நம்ம முழுமையா அந்த புத்தகத்தை வாசிக்கணும். பல் பழப்பளவின் பயங்கெழு, அந்த இடத்துல ஒரு இக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கொல்லி வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு, சரிதானே அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா இல்ல, பயங்கெழு கொல்லி. ஏன்னா இது ஒரு ஊரோட பெயர், இது ஒரு பெயர் சொல். அப்ப அதுக்கு முன்னாடி அதை நம்ம போட வேண்டிய அவசியம் இந்த இடத்துல எழல அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப இந்த புதினத்துல என்னன்னா சுருக்கமா கதையை சொல்லிடுறேன். இதுல எது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். கப்பித்தான், தொங்கானை, தொங்கான். கப்பித்தான்னா தலைமை மாலுமி, தொங்கான்னா கப்பல். பிலவான் இந்தோனேஷியாவில் உள்ள இடம். இது என்னன்னா ஒரு கப்பல் ரொம்ப இரவு பகலா எல்லாருமே அந்த புயல்ல ரொம்ப மாட்டிக்குது. சில இடத்துல ஓட்ட விழுந்துருது. அந்த மாலுமிகள் ரொம்ப சிரமப்பட்டு இருட்டில் மாட்டிக்கிட்டாங்க. உயிர் அச்சத்தோட அவங்க அதை கடக்கிறது தான் கதை. மின்னல் அடிக்குது. ரொம்ப அந்த கப்பலை ரொம்ப அந்த மாலுமிக்கே ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு. மாறி மாறி அந்த அலையோட்டம் தெரியல, மழை தெரியல, இது எல்லாம் சேர்ந்து காத்தோட சேர்ந்து அடிக்குது. இப்படி இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் தான் கண்ணாப்னான்னு நடக்கிற விஷயம். ஒவ்வொன்றும் அடிபடுறாங்க, விழுகுறாங்க, மூடைகள்லாம் விழுது. அப்புறம் சூரிய வெளிச்சம் வருது, பாய்மரம் முடஞ்சி கிடக்கு, ஓட்டை இருக்கு, அதை அடைக்கிறாங்க. ஆப்பு அடிச்சு அதை மரத்தை வெட்டி செதுக்கி சொருகுறாங்க. அதே போல கப்பல்ல 2 பக்கமும் தேயிலை பெட்டி, புகையிலை சிப்பம் இதெல்லாம் மிதந்து போகுது. எவ்வளோ நேரம் அது நடக்குன்னு அவனுக்கு தெரியல, கடிகாரத்தை பார்க்கல. கடைசியா அது ஒரு நிற்கும் போது எவ்வளோ நேரம் நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் பினாங்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல. பயம்ல 2 நாள்ல கரையை பார்க்கலான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் கரையை அவங்க பார்க்கறது தான் கதை. கரை கரை கரை. அவங்க பினாங்கு போறாங்க, அந்த கரை தெரியுது. இது ஒரு பயணம். இந்த பயணத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான அந்த புயல், அந்த நேரத்தை ரொம்ப அற்புதமா அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பார்த்துக்கிறோம். தொகைநிலை தொடர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தொகைநிலை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நாம அடுத்த வகுப்புல இந்த தொகைநிலை தொடரை இந்த கொடுத்திருக்கக்கூடிய உதாரணங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா பார்ப்போம்.